அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் லோன் மூலமாக வீடு வாங்குறது சரியா தப்பா அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க. நம்மளில் நிறைய பேர் வாடகை வீட்டில் தான் இருக்கோம். ஸோ எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும், அது எப்படியாவது ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிறது தான். இது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும். ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களோட தேவைக்காக வீடு வாங்குங்க, கௌரவத்துக்காக வாங்காதீங்க. சரி, லோன் மூலம் வீடு வாங்கணும் அப்படின்னா யாருக்கு லாபம்? வாங்க பார்க்கலாம். லோனை பொறுத்தளவில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் இஎம்ஐ தான் பெரிய பார்ட்டை ப்ளே பண்ணுது. ஒரு சின்ன கணக்கை பார்க்கலாம். இப்போ நீங்கள் 30 லட்ச ரூபா மதிப்புள்ள வீடுக்கு 20 லட்ச ரூபா கடன் வந்து லோன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 20 லட்சத்துக்கு வட்டியெல்லாம் சேர்த்து 40 லட்சமாக 20 வருஷத்துக்கு நீங்கள் கட்டணும். மாதம் 20,000 இஎம்ஐ வச்சா கூட. ஸோ 20 லட்சமாக வாங்கின கடனுக்கு 20 லட்சம் வட்டி கட்டினா யாரோட அமௌண்ட்டு எங்கே போகிறது சொல்லுங்கள்? அதனால் யாருக்கு லாபம்? கட்டுறது என்னவோ நீங்கள் தான், ஆனால் அதுக்கு முழுக்க லாபம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டு, பேங்க்காரங்க தான் லாபம். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. சரி, பரவாயில்ல, நான் வட்டி கட்ட ரெடி அப்படின்னாலும் லோன் போட்டு யார் வீடு வாங்கலாம் அப்படின்னா, அதே ஒரு சின்ன கணக்கு இருக்குது. யார் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வருமானத்தில் மாதம் 60% சேமிக்க முடியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வாங்குறதுக்கு யோசிக்காதீங்க. அது ரொம்ப பெரிய பிரச்சனையில் முடியும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லோன் போட்டதுக்கப்புறம் உங்களோட வருமானத்தின் பெரும்பகுதி இஎம்ஐக்கு போகிறதுனால உங்களோட அவசர தேவைகளை சமாளிக்க முடியாமல் போயிடலாம். அது ரொம்ப பிரச்சனையில் உங்களை மாட்டி விட்டுரும். கவனம் தேவை. என்னால் 60% மாத வருமானத்தில் சேமிக்க முடியாது, அப்போ நாங்கள் என்ன பண்ணுறது? வீடே வாங்க முடியாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு டைமு பணத்தை சேர்த்து வச்சு ஊர்ப்புறத்தில் அவுட்டர் ஏரியாவில் காலி மனைகளை வாங்கி போடலாம். ஸோ 5 வருஷத்துக்கு ஒரு டைம் செய்யும் பொழுது ஒரு 15 வருஷம் கழித்து அதனுடைய வேல்யூ டபுள் மடங்காவோ ட்ரிபிள் மடங்கோ அதிகமாக இருக்கும். ஸோ அதை விற்று ஒரு 15 வருஷம் கழித்து நீங்கள் வீடு வாங்கிக்கலாம். ஆனால் வருமானத்தில் 60% சேர்க்க முடியாதவங்க இந்த மாதிரி ஐடியா ஃபாலோ பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா உங்களோட அவசர தேவைகளுக்கு செலவு பண்ண முடியாமல், மருத்துவ தேவைகளை கூட செலவு பண்ண முடியாமல் சரியான சிக்கலில் மாட்ட வேண்டி வரும். இந்த விஷயம் உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக ஃபாலோ பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க்கை வாழ்வதற்கு